பாவம் பிரியா, என்னாலதான் அவளுக்கு இவ்வளோ கஷ்டம்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் மட்டும் அவளை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்காம இருந்திருந்தா இந்நேரம் எங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சிருக்காது, அவளும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பா. பாவம், என்னாலதான் அவளுக்கு எல்லா கஷ்டமும். அம்மா எந்த இப்படிலாம் நடந்துக்கிறாங்களோ தெரியல. ஆனா என் அம்மா இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. எதுக்காக இப்படிலாம் பேசுறாங்க, எதுக்காக பிரியா கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பிரியா, சொல்லுங்க. இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல. பொய் சொல்லாத பிரியா, உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது. எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. சாரி பிரியா, என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம். நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாமே என்னோட தப்பு தான். நீ என்ன தப்பு பண்ண பிரியா? எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தானே நினைச்ச, அதனாலதானே நீ சமைச்சு வச்ச. நீ எதுக்காக இப்படி பண்ண? அவங்க சொல்லாம நீ ஏன் சமைச்ச? ஏங்க, நான் இந்த வீட்டுல சமைக்க கூடாதா? ஏன் நான் சமைச்ச யாரும் சாப்பிட மாட்டாங்களா? அப்படிலாம் இல்ல பிரியா, அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க. நீ எதுக்காக தேவையில்லாம அவங்க சொல்லாம போய் சமைச்ச? இப்ப பாரு, சமைக்கலனாலும் பரவாயில்ல, சமைச்சாதான் குத்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் அம்மா வீட்டுல இருக்கும்போது நான் இதெல்லாம் என் அம்மாக்காக பண்ணது கூட கிடையாது சக்தி. ஆனா இங்க வந்து நான் ஒரு நல்ல மருமகளா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணேன். அது தப்பா சக்தி? இல்ல பிரியா, நீ பண்ணதுல தப்பே இல்ல. அதான் நான் சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் நீ சம, உனக்காகவும் எனக்காகவும் மட்டும். சரி வா, உன் அம்மாவை பார்க்கணும்னு சொன்னேல, போய் பார்த்துட்டு வரலாமா? வேண்டாம். ஏன் பிரியா, நீ தானே உன் அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்ன. என் அம்மா என் மேல கோவமா இருக்கும். நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன்னு என் அம்மாக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க சக்தி. அதனால வேண்டாம். நான் சொன்ன மாதிரி எப்ப நான் சந்தோஷமா இருக்கணும் அப்ப போய் என் அம்மாவை நான் பாத்துக்கிறேன். பாரு பிரியா, அம்மா அப்பானா கோவப்படத்தான் செய்வாங்க. நம்ம செஞ்சது சரியா நீயே சொல்லு. அவங்க சம்மதமே இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோம், அப்புறம் எப்படி நம்ம மேல கோவம் இல்லாம இருக்கும்? அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்கன்றதுக்காக நம்ம போய் அவங்கள பார்க்காம இருக்க முடியுமா என்ன? இல்ல சக்தி, வேண்டாம். சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? எதுவும் பண்ண வேணாம். என்ன இப்படி கொஞ்ச நேரம் தனியா விட்டீங்கன்னா அதுவே போதும். அப்படியா? அப்ப நீ சமைச்சதெல்லாம் வேஸ்டா போயிருமே. நான் சமைச்சதான் யாருமே சாப்பிட மாட்டாங்களே. ஏன் நான் இல்ல? உனக்காக நான் இருக்கேன் பிரியா. நீ என்ன பண்ணாலும் உன் பின்னாடி நான் இருப்பேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. சரி சக்தி. பிரியா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. வேணும்னா நம்ம தனி கொடுத்தனும். வேண்டாம் வேண்டாம், தனி கொடுத்தனால வேண்டாம். நீதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்றியே. எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்க ஒண்ணு என்ன கொடுமைப்படுத்தலையே. இத்தனை வருஷமா உன்னை பெத்து வளர்த்த உன் அம்மாட்டையும் உன் அப்பாட்டையும் இருந்து உன்னை பிரிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவ இல்ல சக்தி. என்னதான் அத்தை நம்ம மேல கோபமா இருந்தாலும் மாமா எனக்கு சப்போர்ட்டான சக்தி பண்றாரு. அத்தையே என்ன திட்ட விட மாட்டேங்கிறாரு. ஒரு அப்பா மாதிரி என்ன பாத்துக்கிறாரு. இதுக்கு மேல எனக்கு என்ன சக்தி வேணும்? மாமா நம்மள புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அத்தையும் பூமாரியும் ஒரு நாள் நம்மள புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்மள புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஏத்துக்கிடுவாங்க. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் சக்தி. மாமா பரவாயில்லம்மா, உட்காரு. நீ சொன்ன மாதிரி அவளும் ஒன்னா ஒரு நாள் ஏத்துக்கிடுவா. மாமா கவலைப்படாதம்மா பிரியா. என் பொண்டாட்டி ஒன்னும் அவளை குடும்பக்காரி கிடையாது, அவளை கெட்டவளும் கிடையாது. நான் எப்படி உங்களை புரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி அவளும் ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்கிடுவா. சரிங்க மாமா. ரொம்ப தேங்க்ஸ்பா. எதுக்குடா? உங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களை ஏத்துக்கிட்டதுக்கு. பார் சக்தி, நான் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் பிரியாவோட அம்மா தான். என்ன மாமா சொல்றீங்க? ஏன் அம்மாவா? ஆமாமா பிரியா, உன்னோட அம்மா தான். பிரியாவோட அம்மாவை நீங்க எப்ப பாத்தீங்க? நான் அவங்க வீட்டு பக்கமா போனப்ப. மதனி சொல்லுங்க மதனி, பாருங்க எப்படி அழுதுகிட்டு இருக்காங்கன்னு. ஆமா சரசு, பஞ்சாயத்துல வச்சு அப்படி பேசிவிட்டு இப்ப என்னன்னா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க. என்ன இத்தனை பேர் இந்த அம்மாவை சுத்தி உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா விருப்பம் இல்லாமையா என் பையனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். கல்யாணத்தையும் நடத்தி வச்சுட்டு எதுக்காக இப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க? நாக்கப்படுங்கிற மாதிரி ரெண்டுல ஒரு வார்த்தை நான் கேட்டுட்டு வரல. அதானே கொஞ்சம் நஞ்ச பேச்சா சரசக்கா பேசுனேன். அங்க வச்சு நீ அவனை கல்யாணம் பண்ண நல்லா இருக்க மாட்டேன், நீ நாசமா போயிருவேன்னு சொல்லிட்டு வந்த. இப்ப என்னடனா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் நான் பெத்த பிள்ளடி. அவன் நல்லா இருக்க கூடாது, நாசமா போயிடணும்னாடி நான் நினைப்பேன். நீ எதுக்காக சரசு அப்படி பேசிட்டு வந்த? அப்படிதான் பேசுவோம். நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன். அந்த குடும்பத்தோட ஒட்டு வேணாம், உறவு வேணும்னு தானே என் பிள்ளைய நான் சொல்லி சொல்லி வளர்த்தேன். அப்படி இருக்கும்போது அவன் தான் வேணும்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா எனக்கு கோவம் வருமா வராதா? கோவம் வருமா? அதுக்காக அப்படியே பேசுவேன். என்ன பண்றது லட்சுமி, எனக்கு வேற வழி தெரியல. சரி விடுங்க, அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டால, நீங்க போய் அவளை சமாதானப்படுத்தி இங்க கூட்டு வர வேண்டியதானே. எதுக்கு
தெரியுமா? நான் போய் கூப்பிட போய் அவன் மாமியா இல்லாத பேச்செல்லாம் பேசுவா. இதுக்கு நான் போகாட்டினாலும் ஏதோ பேசாமனாலும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல சரசே, நீ போய் பேசலைன்னா தான் மரியாதை இல்லாம இருக்கும். நீ போய் பேசினா ஏதாவது ஒரு முடிவு வரும்ல. இதுக்கப்புறம் நான் போய் பேசினா என்ன, பேசலான்னா என்ன? அதான் நான் முக்கியம் இல்ல, அவன் தான் முக்கியம்னு போயிட்டான்ல. இதுக்கப்புறம் நான் போய் அவ கூட பேசி என்ன பண்ண போறேன்? அரசு இப்பதானே சொன்ன 1000 தான் இருந்தாலும் நீ பெத்த பிள்ளைன்னு. நான் பெத்த பிள்ளைதான். அவ என் கூட பேசாட்டினாலும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் லட்சுமி. என்ன ஒண்ணு, அவளுக்கு அப்பா இல்லாட்டினாலும் அம்மா அப்பாவா இருந்து நான் பாத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அங்க என்ன கஷ்டப்பட போறாலும் எனக்கு தெரியல. அப்பா இல்லாத பொண்ணு மத்த பிள்ளைங்களை பார்த்து கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காகத்தான் அப்பா இல்லாத குறைய தெரியாம வளர்த்தேன். நீயே சொல்லு லட்சுமி, மத்த பொட்ட பிள்ளைங்கள மாதிரியே நான் அவ்வளவு வளர்த்தேன். வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி பூட்டி பொத்தி பொத்தியா வளர்த்தேன். எவ்வளவு தைரியமா வளர்த்தேன். அப்படிலாம் இருந்துட்டு இப்ப நான் முக்கியம் இல்ல, எனக்கு அவன் தான் வேணும்னு போயிட்டாரு லட்சுமி. இங்க பாரு சரசு, அவங்க இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி. நீயே பார்த்தால 2 பேரையும் வச்சு தப்பா பேசும்போது என்ன பண்ண முடியும்? எவனா ஒருத்தன் சொன்னான்றதுக்காக என் பிள்ளைய நான் தப்பா நினைச்சிருவேனா? நீயே சொல்லு. நீ நினைக்க மாட்டே சரசு, ஆனா மத்தவங்க, ஆமா மத்தவங்க பெரிய பொல்லாத மத்தவங்க, நானும் என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போதே எதுவும் பண்ணாத மத்தவங்க இப்ப என் பிள்ளைக்கு நல்லது பண்ணிடுவாங்களா என்ன? எப்படியோ அவ கஷ்டப்பட போறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது என் காதுக்கு வராம இருந்தா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்ல. சரி, இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். இது நாள் வரைக்கும் அம்மா அப்பாவா இருந்து நான் பாத்துக்கிட்டேன். அப்பா பாசம் கிடைக்காட்டினாலும் அம்மாவா இருந்து எல்லாமா நான் இருந்தேன். இதுக்கப்புறம் அவளுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. இவங்க சொல்றதும் சரிதானே. இவங்க மேல என்ன தப்பு இருக்கு? இவங்களும் வேணான்னு தான் சொல்லியிருக்காங்க. கேட்காம தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி எதுவும் நடக்காது. இது நாள் வரைக்கும் அவளுக்கு அப்பா இல்லை. ஆனா என்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ எனக்கு மருமக கிடையாது, அவ எனக்கு இன்னொரு மக தான். இவரா? இவரு பிரியாவோட மாமனாராச்சே. இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? ஒருவேளை சரசக்கா கூட சண்டை போட வந்திருப்பாரோ? மதினி மதினி, என்னடி இங்க என்ன பேசிட்டு இருக்கோம்? நீ எதுக்கு இப்ப கைய சுரண்டிட்டு இருக்க? மதினி இங்க பாருங்க. ஐயோ இவரா? இவர் எங்க இங்க வந்திருக்காரு? ஐயோ லட்சுமி, இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? ஒருவேளை நம்ம கூட சண்டை போட வந்திருப்பாரோ? நம்ம கூட இல்ல, உங்க கூட. பாருங்கம்மா, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. ஏன்னா நீங்க பையனை பெத்தவர், நான் பொம்பளை பிள்ளைய பெத்தவ. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுதானே ஆகணும். உங்க பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு நாங்க என்னைக்குமே நினைச்சதே கிடையாது. சொல்லப்போனா அதுல எனக்கு விருப்பமும் கிடையாது. நான் அதை பத்தி பேச வரல. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? வாய மூடி, அதான் பேசிட்டு இருக்காங்கல்ல. நீங்க உங்க மகளை நினைச்சு எந்த கவலையும் பட வேண்டாம். என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க பிரியாவை ஏத்துக்கிட்டீங்களா? நான் சண்டை போடணும்னு தான் உங்க மேல கோபமா வந்தேன். ஆனா நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஏதோ நடக்க வேண்டியது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அதையே நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க என் பொண்ண ஏத்துக்கிட்டீங்களா? என்ன பண்றது, வேற வழி இல்லையே. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்கள நம்ம பிரிச்சா வைக்க முடியும்? 2 பேரும் விருப்பப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்கள பிரிக்கவும் முடியாது. நீங்க இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? உங்க பொண்ணுக்கு அப்பா இல்ல, என்ன கஷ்டப்பட போறாளான்னு தானே. இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு அப்பாவா நான் இருப்பேன். இதுக்கப்புறம் அவளுக்கு அப்பா இல்லாத குறைய நான் பாத்துக்கிருவேன். இனிமே அவ என் வீட்டு மருமக கிடையாது, என்னோட மக. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நான் கூட என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட போதோ, ஏத்துக்கிருவாங்களோ இல்லையோ அப்படின்னு நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம், நீங்க பேசினதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சு போச்சு. ஆனா என்ன, என் பொண்டாட்டி கொஞ்சம் கோவமா இருக்கா. அவ கோவம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பரவாயில்லங்கய்யா, பரவாயில்ல. எந்த அப்பா அம்மாக்கு தான் தன்னோட பிள்ளைங்க தன்னோட விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கும்? நீங்களே சொல்லுங்க. என்னதான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஊரறிய உலகறிய கல்யாணம் முடிச்சாதான் அவங்க மனசு சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு நடுத்தெருல வச்சு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும்? யாருக்குமே கோவம் வரத்தாங்கயா செய்யும். பரவாயில்ல, நான் பொறுத்துக்கிறேன். அவளுக்கு துணையா யாராவது ஒருத்தர் அந்த வீட்டுல இருந்தா அதுவே எனக்கு போதும். என் பிள்ளை உங்க வீட்டுல நல்லா இருந்தா எனக்கு தான் சந்தோஷம். என் பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் மறப்படி நான் செஞ்சிடறேன். என்னதான் என்னோட விருப்பம் இல்லாம கல்யாணம் முடிச்சிருந்தாலும் அவ என்னோட பொண்ணு. அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சுதானே ஆகணும். அதனால அவளுக்கு எடுத்து கொடுக்குற சீர்வரிசை, நகை, நட்டு, காசு, பணம் அத்தனையும் நான் முறைப்படி செஞ்சிடறேன். அதெல்லாம் நாங்க எதையும் எதிர்பார்க்கலாமா? நீங்க எதிர்பார்க்கலனாலும் அதை செய்ய வேண்டியது என்னோட கடமை. இதை நீங்க செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லையே. ஏன்னா இனிமே அவ எங்க வீட்டு பொண்ணு. நீங்க சீர்வரிசை செய்யல, நகை நட்டு செய்யலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்க வீட்டுல யாரும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும்
ஊரு உலகத்துல என்ன தப்பா பேசுவாங்கய்யா. என் பொண்ணுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுறேன். நீங்க இதுக்கு அனுமதி மட்டும் கொடுங்க. ஆமாங்க, என்னதான் பிள்ளைங்க நம்ம விருப்பப்படி கல்யாணம் முடிக்கலனாலும் ஊரு உலகத்துல அவ அம்மா வீட்ல இருந்து என்ன கொண்டு வந்திருக்கான்னு தான் பேசுவாங்க. அதனால அவங்க விருப்பப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும். அவங்க பொண்ணுக்கு தானே செய்யறாங்க. சரிங்கம்மா, இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். நான் செய்ய வேணாம்னு சொல்றேன், நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? உங்க விருப்பப்படி என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. லட்சுமி, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. லட்சுமி, இப்படியும் மனசுல இருப்பாங்களா? என்னோட பிள்ளை இவங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது கோவப்படாம என் பிள்ளையோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்காக வந்து என்கிட்ட பேசுறாங்க பாரு. ஆமா சரசு, என்னதான் அபிராமி அப்படி இப்படின்னு பேசுறவளா இருந்தாலும் அவளோட வீட்டுக்கார தங்கமானவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நான் பாக்குறேன். இப்ப சொல்றேன் லட்சுமி, என் பொண்ணு இந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருப்பா. அவள் சந்தோஷத்துக்கு எந்த குறைச்சலும் இருக்காது. என்னம்மா அது? எந்திரிமா எந்திரிமா. ஏ சக்தி, எந்திரிக்க சொல்ற. என்னடா அதெல்லாம்? பிரியா எந்திரி. பிரியா பிரியா எந்திரிமா. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்மா. அம்மாவோட ஆசையும் இதுதான். நீங்க பிரியாவோட அம்மாட்ட போய் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. நீங்க எங்களுக்காக இவ்வளவு பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவும் இல்லை. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தா. ஆனா நீங்க என்னடானா அவ அம்மா கிட்டயே போய் பேசி அவ அம்மாவையும் சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கீங்களப்பா. இதுக்கு நாங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறோம்னு தெரியலப்பா. இதுக்கு நீங்க எப்படி நன்றி சொல்ல போறீங்கன்னா, இப்ப சொன்னாலே என் மருமக பிரியா, அவ சொன்ன மாதிரி நீங்க எப்பவும் எங்களை விட்டு பிரியாம இருந்தா அதுவே எங்களுக்கு சந்தோஷம். மாமா, இப்ப சொல்றேன் மாமா, நீங்க எனக்கு செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி உங்க ஆசைப்படி நாங்க என்னைக்குமே உங்களை விட்டுட்டு தனியா போகவும் மாட்டோம். அதுவே எனக்கு போதும்மா. சதீஷ், ஏன்டா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் பேசாதடா. பின்ன எப்படி பேச சொல்றா? நானும் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், சீக்கிரமா கிளம்பி வா, சீக்கிரமா கிளம்பி வான்னு. நீ கேட்கவே மாட்டேங்கிறிய. நான் என்ன பண்றது? அப்படியே உனக்கு உன்னோட அப்பா அம்மா சந்தோஷம் தான் முக்கியம்னா அவங்க பார்த்து வச்ச பையனையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. சதீஷ், என்னலதா, உனக்கு நான் முக்கியம்னா நான் சொன்ன மாதிரி நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு சீக்கிரமா அந்த வீட்டுல இருந்து வெளியே வா. உன் பேச்ச கேட்டு நான் ஒரு நாள் வந்தேன்லடா, மாட்டிக்கிட்டேன். நான் என்னடா பண்றது? அதுக்காக ஒரு நாள் மாட்டிக்கிட்டா அடுத்த ஒரு நாள் வர முடியாதா என்ன? சதீஷ், நீ வந்து கூட்டிட்டு போடானா அதுவும் பண்ண மாட்டேங்கிற. என்னால எப்படிடா வர முடியும்? நான் ஒரு தடவை மாட்டிக்கிட்டதுல இருந்து என் அம்மா அப்பா என் மேல எப்பயுமே கவனமாவே இருக்காங்கடா. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து எப்படி உன்னை கூட்டு வர முடியும்? அம்மா அப்பா கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? உன்னை விட்டுருவாங்க, என்னெல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. சதீஷ், கொஞ்சம் பொறுமையா இருடா. நான் எப்படியாவது வந்துருவேன்டா. எப்ப வருவ? எப்ப வருவேன்னு எப்படிடா சொல்ல முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 3 நாள்ல உனக்கு கல்யாணம். அப்படியே உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னா இரு. அதுக்கு நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன். சதீஷ், ஏன்டா இப்படி பேசுற? எனக்கு ஒன்னதான்டா பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு எப்படிடா என்னால இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு உன்னோட கஷ்டம் புரியாமலாம் இல்லலதா. நீ ஏன்டா என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துற? பாருலதா, நீ என்ன எந்த அளவுக்கு விரும்புறியோ அதே மாதிரிதான் நானும் உன்னை விரும்புறேன். இதே நீ வீட்டை விட்டு வந்துட்டா நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம். இப்ப நான் வந்து உன்னை கூட்டிட்டு போக வந்தேன்னா நானும் மாட்டிக்கிருவேன், நீயும் மாட்டிக்கிருவ. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட வாழ்க்கையே நாசமா போயிடும். அதுக்காகத்தான் லதா நான் உன்னை இப்படி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறலதா. ஏன்டா என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? இதுக்குத்தான் அழதா நான் அப்பவே சொன்னேன் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நீ கேட்டையா? என்னோட அம்மா அப்பா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனா இப்ப என்னடானா என் அம்மா அப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காங்க, அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்கன்னு என்கிட்டயே சொல்ற. நான் என்ன பண்றது? நீயே சொல்லலதா. தப்புதான் சதீஷ், ஆனா என்னோட அப்பா அம்மா இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சரிலதா, இன்னும் ஒன்னும் கெட்டு போயிடல. இன்னும் 3 நாள் இருக்குல்ல கல்யாணத்துக்கு. நீ எப்படியாவது உன் அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு நகையும் பணத்தையும் எடுத்துட்டு வந்துரு. நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம்லதா. உன்னை நான் நல்லா பாத்துக்கிருவேன், மகாராணி மாதிரி வச்சுக்கிருவேலதா. நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம்தான் லதா. நம்ம வாழ்க்கை நீ எடுக்க போற முடிவுலதான் லதா இருக்கு. நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னைக்காவது ஒரு நாள் உன்னோட அம்மா அப்பா நம்மளை மன்னிச்சு ஏத்துக்கிருவாங்க.
ஆனா உன் அம்மா அப்பா சொல்ற பையனை நீ அவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க, உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு நானும், என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு நீயும் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும்லதா. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது சதீஷ், நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. நீ சொன்ன மாதிரி என் அம்மா அப்பாவுக்கு தெரியாம நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்றேன் சதீஷ். என்னலதா ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க? உன்னால முடியும்லதா, உன்னால எல்லாம் முடியும். நீ எனக்காக கண்டிப்பா வருவலதா. கண்டிப்பா சதீஷ், உனக்காக நான் கண்டிப்பா வருவேன். என் மேல நீ இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியே, உன்னோட நம்பிக்கையை நான் என்னைக்குமே ஏமாத்த மாட்டேன் சதீஷ். லதா, லதா. ஐயோ சதீஷ், அம்மா வராங்க, நான் வச்சிடறேன். ஐ லவ் யூ லதா, ஐ மிஸ் யூ லதா. உனக்காக நான் காத்துட்டே இருப்பேன் லதா. சரி சதீஷ், நான் வச்சிடறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்காவ? ஏ லதா. அம்மா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் நிக்கிறேன். வாடி. எங்கம்மா? உன் கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தானே இருக்கு. அதான் அம்மாவும் அப்பாவும் உனக்காக நிறைய நகை ட்ரெஸ் எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம். வா வந்து பாரு. என்னது, நகையும் ட்ரெஸ்ஸுமா? ஆமா, எங்களுக்கு நீ ஒரே ஒரு பொண்ணு, உன்னை நாங்க அப்படியே விட்டுருவோமா என்ன? அதனாலதான் நிறைய நகை ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். எனக்கு தான் ஏற்கனவே நகை வச்சிருக்கீங்களே. நகை வச்சிருக்கோம் தான், இல்லன்னு சொல்லல. நீ எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, உன் கல்யாணத்துக்கு விதவிதமா துணிமணி நகை எல்லாம் போட்டு அழகு பார்க்கணும்னு உன்னோட அப்பாவோட ஆசை. சரிம்மா, போங்க வரேன். வாடி இப்பவே. போங்கம்மா, வரேன். பாருலதா, உன்னோட விருப்பம் இல்லாம உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் எங்களை தப்பா நினைக்காத. அந்த பையனோட குடும்பம் நல்ல குடும்பம். நீ அங்க வாக்கப்பட்டு போனா நல்லா இருப்ப. அதனாலதான் உன் விருப்பம் இல்லாட்டியும் பரவாயில்ல, உனக்காக அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க முடிவு எடுத்திருக்கோம். சரிம்மா, உங்க முடிவு எதுவோ அதுதான் என்னோட முடிவும். இதுக்கப்புறம் நான் என்னம்மா பண்ண போறேன்? சரிலதா, சரி வா. போங்க வரேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்களை ஏமாத்தணுன்றது என்னோட ஆசை கிடையாது. நீங்க எப்படி எனக்கு பிடிக்காத பையனோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி நான் எனக்கு பிடிச்ச பையனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கம்மா. அதை விட்டுட்டு உங்களை ஏமாத்தணும்னு எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் எங்களை ஏத்துக்கிருவீங்கன்ற நம்பிக்கையில தாம்மா நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நானும் இப்ப சிக்குவான்னு பார்த்தா மாட்டவே மாட்டிக்கிறாளே. ஏதாவது ஒரு விதத்துல என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டே தான் இருக்கா. டேய் விக்ரம், வாடா மாப்பிள, உட்காரு. என்னடா விக்ரம், இன்னும் இந்த சதீஷ் ப்ராஜெக்ட நீ முடிக்கல போல. ஆமாடா, எங்க இப்ப முடியும் அப்ப முடியும்னு பார்த்தா ஒரே இதை இழுத்துட்டு தான் போகுது. இதுக்கு தாண்டா அப்பவே சொன்னேன், இதை விட்டுட்டு வேற ஏதாவது பார்க்கலாம்ல. போடா போங்கிட்டு. 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா ட்ரை பண்ணி அவளை மடக்கிருக்கேன். அவளை ஈஸியா விட்டுருவேனா என்ன? என்னடா உன்னோட டார்கெட் மேக்சிமம் 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம். நீ என்னடா 3 வருஷத்துக்கு மேல இப்படி இழுத்துட்டு இருக்க? இதை விட்டுட்டு வேற ஏதாவது பார்க்கலாம்ல. முடியாது மச்சான், முடியாது. நமக்கு ஒண்ணு வேணும்னா கஷ்டப்பட்டு தாண்டா ஆகணும். அது 1 வருஷமா இருந்தா என்ன, 3 வருஷமா இருந்தா என்ன? எனக்கு தேவை அவளோட மேட்ரம் முடிக்கணும். என்னதான் வசதியான பொண்ணா ஸ்டைலான பொண்ணா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு பாத்தியா, அதுவும் கிராமத்து பொண்ணு வேற, அவ்வளோ ஈஸியா மடங்கிருமா என்ன? அதனால கொஞ்சம் டைம் எடுக்கத்தாண்டா மாப்பிள்ள செய்யும். அதுக்காக அதை விட்டுட்டு நம்மளால முடியாது செய்ய முடியாதுன்னு விட முடியுமா என்ன? பழம் நழுவி வாயில உழுகுற நேரத்துல வாயை முடனா பழம் கீழே தவறதாண்டா செய்யும். அதுக்காக இதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணுமா என்ன? யார் அப்படி சொன்னது? இதை பார்த்துட்டே இன்னொரு வேலையை பார்க்க வேண்டியதான். ஆனா என்னோட டார்கெட் இப்போதைக்கு அவதான். அவ சாதாரண பொண்ணு கிடையாது மச்சான். கையில நிறைய சொத்து பணம் நகை எல்லாமே இருக்கு. என்ன ஒண்ணு, பாவம் என்கிட்டதான் ஏமாந்துட்டா. அது என்னமோ உண்மைதான்டா. உனக்குன்னு பொண்ணுங்க தேடி தேடி வருதுங்க பாரு. உனக்குன்னு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்னும் 3 நாள் தான் மாப்பிள்ள. அதுக்கப்புறம் இவன் மேட்ரு க்ளோஸ். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ரை பார்க்க வேண்டியதான். பாத்துடா மாப்பிள்ள, வசதியான வீட்டு பொண்ணுன்னு சொல்ற, அவன் அப்ப எதுவும் போலீஸா எதுவும் இருக்கப்பா. டேய், நான் போலீஸ்க்கே பொங்கல் கொடுத்தவன். என்கிட்டயே வா. ஆழம் தெரியாம நான் என்னைக்கும் காலை வைக்க மாட்டேன்டா. அது உனக்கே நல்லா தெரியும். எல்லாம் விசாரிச்சுட்டு தான் நான் காலையே வச்சிருக்கேன். அத்தனையும் வெளிநாட்டு பணம் மாப்பிள்ள. அதனாலதான் இவ்வளோ வசதி வாய்ப்பு எல்லாம். ஆனா என்ன, பாவண்டா மச்சான். அவன் இத்தனை நாள் வெளிநாட்டை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு பணமும் இல்லாம அவனோட மகளும் இல்லாம கஷ்டப்பட போறான். அதை நினைச்சா தாண்டா எனக்கு கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. டேய் என்கிட்டயே வா. நீயா பரிதாபப்படுற ஆளு?
நீயாடா பாவம் பார்க்குற ஆளு? டேய் நடிடா, கொஞ்சமா நடி, அளவுக்கு மீறி நடிக்காத சரியா? கண்டுபிடிச்சிட்டியா? சரி வீடு. ஆமா, உவா மேட்ரு எப்படி போகுது? போதுடா, ஏதோ போகுது. என்னடா ஏதோ போகுதுன்னு சொல்ற? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமாடா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஓஹோ, கஷ்டமா இருக்கா? அப்படின்னா என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நீ முத உன் மேட்ரை முடி, அப்புறமா என் மேட்ருக்கு வா சரியா? டேய், என் மேட்ரு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுடா. இன்னும் 4 நாள் தான். 4வது நாள் அவ பெங்களூர்லயோ இல்ல மும்பைலயோ இருப்பா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.